அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 2 திருக்குறள் பகுதியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இயல் 2 திருக்குறளில் மொத்தம் நம்மளுக்கு 20 திருக்குறள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதில் அடக்கமுடைமை அதிகாரத்தில் 3 குறள் இருக்குது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. குறள் 2, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. இதில் பாருங்கள், இந்த மாதிரி நட்சத்திர குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அது மனப்பாட திருக்குறள். நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்கே குறளில் இருக்கக்கூடிய அனைத்து குறளும் நீங்கள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எளிதாக எழுதிடலாம். சரியா? அப்போ மொத்தமாக எல்லா குறளையும் அதோட பொருளையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ இரண்டாவது குறளோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும், அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். அடுத்து குறள் 3, தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாதுங்கிறத இதோட பொருள். இது எந்த அணியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குறள் வேற்றுமை அணி பயின்று வந்திருக்கு. இது உங்களுக்கு கேள்வியாக வரலாம். இப்போ தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாவது நாவினால் சுட்ட வடுன்னு கேட்டுட்டு இந்த குறள் எந்த அணியில் பயின்று வந்துள்ளதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா வேற்றுமை அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறள் தருக அப்படிங்கிறதும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம், இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒப்புரவறிதல். இதில் பார்த்தோம் அப்படின்னா, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது இதோட பொருள் என்ன வரும் அப்படின்னா, விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருளெல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். அடுத்து குறள் 5, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். இதுதான் இதோட பொருள். அடுத்து குறள் 6, மருந்தாகி தப்பா மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். அதாவது பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. இந்த குறள் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா உவமை அணி. அடுத்து புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா, இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. குறள் 8, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது மனப்பாட திருக்குறள். அதாவது நட்சத்திர குறியீடு இருக்குது பாருங்கள். அப்போ இதோட பொருள் என்ன வரும்னா, தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது. அடுத்து குறள் 9, வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இதோட பொருள் பலியில்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். அடுத்து தவம். குறள் 10, வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இதோட பொருள் விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. இதோட பொருள் புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவமிருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வளரும். இதோட இந்த குறள் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி. அடுத்து பாருங்க, நிலையாமை திருக்குறள் பாருங்க, 12 குறள் 12, நாச்செற்று விக்குள் மேல் வாரா முன்னல்வினை மேற்சென்று செய்யப்படும். இதோட பொருள் நாக்கு அடைத்து விக்கல் உயிர்க்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். அடுத்த குறள் பாருங்க, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இதோட பொருள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம். அடுத்து குறள் 14, ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. இதோட பொருள்
ஒரு பொழுதுகோடு வாழ்வின் நிலையா தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் மிகுதி. அடுத்து துறவு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருள்களால் வரும் துன்பத்தை அவன் அடைவதில்லை. இது நம்மளுக்கு மனப்பாட திருக்குறள். அடுத்து இருக்கக்கூடியது மனப்பாட திருக்குறள். அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதோட பொருள், பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். இதோட அணி எந்த அணியில் பயின்று வருதுன்னா, சொல் பின்வரும் நிலையணி. இந்த குறள் சொல் பின்வரும் நிலையணியில் பயின்று வந்திருக்கு. அடுத்து குறள் 17 பார்க்கலாம். அவா அறுத்தல். அதாவது இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா, பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். அடுத்து குறள் 18 பாருங்க. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இதோட பொருள் பார்த்தோன்னா, ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். இது குறள் 18ஓட பொருள். அடுத்து பார்க்கலாம் வலியறிதல். இதில் குறள் 19 மொத்தம் இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை திருக்குறள்னா, இங்கே பாருங்கள், நான் 20ன்னு சொன்னேன், ஆனால் 26 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. சரியா? வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல். இதோட பொருள் பாருங்கள். செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் பகைவனின் வலிமையையும் துணையாளர் வலிமையையும் சீர்தூக்கிச் செயல்படுக. அடுத்து குறள் 20. அமைந்தாங் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதோட பொருள், மற்றவருடன் ஒத்துப்போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். அடுத்த குறள் பாருங்க. பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதோட பொருள், மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். எனவே வலிமைக்கேற்ப செயல்படுக. இது எந்த அணியில் பயின்று வந்திருக்குன்னா, இந்த குறள் பிரிது மொழிதல் அணி. குறள் 22. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். இது மனப்பாட திருக்குறள். இதோட பொருள் இங்கே கொடுத்துருக்கான். தன் வருமானத்தின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும். அடுத்து காலமறிதல். குறள் 23. அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். இதோட பொருள், உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்று இல்லை. அடுத்து குறள் 24. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். இது மனப்பாட திருக்குறள். இதோட பொருள் பாருங்க. உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். அடுத்து குறள் 25. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பர். குறள் 26. எய்தற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். இதோட பொருள் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக. இப்போ 26 குறள் அதோட பொருள் பார்த்தாச்சு. கீழே நம்மளுக்கு திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 பால். என்னென்ன பால்னா, அறம் பொருள் இன்பம். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அறத்துப்பால் 38 அதிகாரங்களும், பொருட்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும், மொத்தம் 133 அதிகாரங்களும் பயின்று வந்திருக்கு திருக்குறளில். இயல்களின் எண்ணிக்கை அறத்துப்பாலில் 4 இயல்கள், பொருள்பாலில் 3 இயல்கள், இன்பத்துப்பாலில் 2 இயல்கள், மொத்தம் 9 இயல்கள் உள்ளன. இயல்களின் பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அறத்துப்பாலில் பாயிரவியல், அதில் 4 குறள், இல்லறவியலில் 4 அதிகாரங்கள், இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் 1. சரியா? அடுத்து பொருள்பாலில் பார்த்தோம் அப்படின்னா, அரசியலில் 25, அமைச்சியலில் 32 அதிகாரங்கள், ஒளிவியலில் 13 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் களவியல் 7, கற்பியல் 18.
இது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நூல்வரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக பொதுமறை அப்படிங்கிற போற்றப்படக்கூடிய நூல் தான் திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் குறட்பாக்கள் மொத்தம் வந்து 1330 குறட்பாக்கள் உள்ளன. அது மாதிரி 133 அதிகாரங்கள் உள்ளன. இதில் பார்த்தோம் அப்படின்னா உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்களால் வந்து திருக்குறள் அழைக்கப்படுது. இந்த பாடல்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா இதோட பாவகை வந்து குறள் வெண்பா. இந்த பாவகையின் தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து 7 சீர்கள் இருக்கும். சரியா? இது வாழ்வியல் நெறிகளை, இந்த 7 சீர்களில் வந்து வாழ்வியல் நெறிகளை பேசக்கூடிய இந்த நூல் வந்து உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளுக்கு வந்து 10 பேருடைய உரை எழுதியிருப்பதாக பழம்பாடல் வந்து கூறுது. இதில் வந்து யார் யார் அப்படின்னா பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிபெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையார், மல்லர் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பலர் வந்து உரை எழுதி சிறப்பு பெற்றது. இந்த நூல் வந்து திருக்குறளின் சிறப்பினை விளக்க பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னன்னு சொல்கிறாங்க, திருவள்ளுவ மாலைன்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவரை பற்றி என்ன சிறப்பு பெயர்களால் அழைக்கலாம் அப்படின்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதனுபங்கி, முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் திருவள்ளுவர் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் பற்றிய அறுதியான தகவல் வந்து இதுவரையிலும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா அணிகள் பார்த்தோம்ல, ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு அணிகள் வந்து பயின்று வந்திருக்கு. இதில் வேற்றுமை அணி பயின்று வந்துள்ள குறள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுக்கு அணி விளக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இரு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்னதுன்னா வேற்றுமை அணி. இதில் வந்து குறள் எழுதிக்கணும். நம்மளுக்கு வந்து இது கேள்வியாக வரலாம். அதனால் அணி பொருத்தம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அணி பொருத்தம் எப்படி இருக்குன்னா அதாவது இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல கூறு, அடுத்து என்ன இருக்குது அதை ஒன்றை வந்து வேறுபடுத்தி கூறுவதான் வேற்றுமை அணி. அப்போ இந்த குறளில் பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு, கடுஞ்சொல் இந்த 2 சொல்லும் சுடும் தன்மையுடையவை என்றும் முதல்ல கூறுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெருப்பினால் சுட்டபுண் ஆறிவிடும், நாவினால் சுட்டபுண் ஆறாது என வேறுபடுத்துவதால் இது வேற்றுமை அணிக்கு பொருத்தமாயிற்று. அடுத்து உவமை அணி பாருங்க. இதோட அணி விளக்கம் வந்து செய்யுளில் உவமானமும் உவமேயும் இடம்பெற்று உவம உருபு வந்து வெளிப்படையாக வருவது உவமை அணி. இதில் இந்த குறள் எந்த குறள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உவமை அணிக்கு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படியின் குறள். இதில் அணி பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா உவமானம் எது வரும்னா மருந்து மரத்தின் எல்லா உறுப்புகளும் பயன்தரும், உவமேயம் பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் பயன்தரும். இதை உவமேயம். உவம உருபு வந்து இதில் வந்து அற்று. சான்று 2 குறள் இருக்குது. 2வது குறள் பாருங்கள். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோர்க்கிற்பவருக்கு. இந்த குறளை அணி பொறுத்த எப்படின்னா உவமானம் வந்து சுடச்சுடரும் ஒளிவிடும் பொன், உவமேயம் என்ன வரும் துன்பம் வருத்த ஞானம் வளரும். உவம உருபு வந்து இதில் போல் அப்படிங்கிற உவம உருபு வந்திருக்கு. இவ்வாறு உவமானம் ஒரு தொடராகவும் உவமேயும் மற்றொரு தொடராகவும் அமைந்து உவம உருபு வந்து வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமை அணிக்கு பொருத்தமாயிற்று. இந்த 2 குறளும் உவமை அணியில் வந்திருக்கு, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து சொல் பின்வரும் நிலையணியில் பார்த்தோம் அப்படின்னா அதோட அணி விளக்கம் வந்து செய்யுளில் ஒரு சொல் பலமுறை வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி. சரியா? இதோட சான்று வந்து இதில் என்ன குறள்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படிங்கிற குறள் தான். இதோட அணி பொருத்தம் என்ன அப்படின்னா இந்த இக்குறளில் பற்று என்னும் சொல் பலமுறை வந்து பின்பற்றுதல், ஆசை இல்லாதவன் இறைப்பற்று உலகப்பற்று என வெவ்வேறு பொருள்களை தருவதால் இது சொல் பின்வரும் நிலை அணிக்கு பொருத்தமாயிற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரிது மொழிதல் அணி. அதுக்கு என்ன குறள்னா பீலி பெய் சாகாடும் அச்சிரும் பப்பண்டம் சாலை மிகுத்து பெயின். இந்த குறள் தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க. பிரிது மொழிதல் அணி. இதோட அணி விளக்கம் வந்து உவமையை கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும். இதோட அணி பொருத்தம்னா மயிலேறு மென்மையானது என்று கருதி அளவுக்கு மீறி ஏற்றினால் எடை தாங்காமல் வண்டியின் அச்சு முறியும் என்ற உவமையை கூறி வலிமையற்ற பலர் ஒன்று கூடினால் வலிமை மிக்க அரசனையும் வென்றுவிடலாம் என்ற பொருளை பெற வைத்திருப்பதால் இது பிரிது மொழிதல் அணிக்கு பொருத்தமாயிட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் இந்த குறளில் வரக்கூடிய அணி விளக்கம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கற்பவை கற்றபின்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடைகளை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா?
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.